அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட இருந்து இந்த அவார்டை வாங்குறதுல. இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. ஃபிசிக்கலி வெரி டிமாண்டிங் ஃபில்ம். தமிழரசி அப்படின்ற கேரக்டரோட எவ்வளோ இமோஷ்னலாக கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு என்கிட்ட ஒவ்வொரு வாட்டி வந்து சொல்லும் போதெல்லாம் She's very talented and என்னோட ஹெல்ப் எதுவுமே எடுத்துக்கலாம she got the role for her own hard work. மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் நேஷ்னல் அவார்ட் தான். காட்டு மல்லியில் உங்களை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தா இந்த மல்லி அந்த மல்லி ஒரே மல்லி அப்படின்ற அளவு கன்ஃபியூஷன் எங்களுக்கு. Twin Birds JFW Movie Awards 2024. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக் அப்படின்ற கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். இதில் விருதினை வழங்குவதற்கு யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்கா இவர் வரங்கத்துக்குள்ளே வராரு அப்படின்னா எனர்ஜி அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஹீரோக்கு எப்படிப்பா ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்னா அதே அளவுக்கு இயக்குனருக்கும் இருக்கும் அப்படின்றதுக்கு இவர் உதாரணம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ட்ரெண்ட் செட்டர், எல்லா இயக்குனராலும் பாராட்டக்கூடிய ஒருத்தர். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட டைரக்டர் வெற்றிமாறன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். JFW பெண்களுக்கான விருது, பெண்களை கொண்டாடக்கூடிய ஒரு விருதாக இருக்குது. இன்றைக்கி இந்த விருது விழாவில் இருக்கீங்க, ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். JFW வந்து ஒரு ஸ்பெஷலான அவார்டு. இந்த ஸ்பெஷல் அவார்டில் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனில் நான் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி சார். சார் அடுத்த அப்டேட்ஸ் என்ன சார் கொடுப்பீங்க? விடுதலை 2 முடிய போகுது. அதான் இப்போதைய அப்டேட். அதான் சார் ஒரு போஸ்டர் ரீசெண்டாக பார்த்தோம் சார், தளபதியோட 69 நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு. நெல்சன்தும் பார்த்தோம், உங்களுதும் பார்த்தோம். யாராவது ஒருத்தர் கிளியராக சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவோம். அது எனக்கு தெரியாது பண்ணுறதா இல்லையான்றது. அதனால் வந்து அதை யார் போட்டாங்களோ அவங்கள தான் கேட்கணும். சார் உங்கள் கையில் இல்லை அப்படின்ட்டீங்க, ஆனால் கதை நீங்கள் வச்சுருக்கீங்களா சார்? அது உங்கள் கையில் இருக்குது? இல்லை அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசணும். இப்போ ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேப்பன். அப்படி ஒன்று இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்படி சொல்லி முடிச்சிட்டிங்களா சார்? அவ்வளோதான். ஓகே சார், ஓகே. இது எக்ஸ்க்ளூசிவாகவே நம்ம நினச்சிக்கலாம் JFW பொறுத்த வரைக்கும். பட் எஸ், இல்லை இதுக்கு முன்னாடியே ஒரு 2 இடத்துல சொன்னேன், யாரும் அதை கவனிக்கல. அவ்வளோதான். கவனிச்சிட்டோம் சார். இவனுக்கு இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரீவைண்டை போட்டு ஸ்லோமோவில் பார்த்து அப்படிலாம் போடுவாங்க சார். பட் யா, இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் தட் யூ ஸ்டாண்ட் ஹியர் சார். நிறைய மேடைகளில் இப்போ வந்து சினிமாவுடைய புதுமையான புரட்சிகளை பற்றி நிறைய இடங்களில் பேசுகிறீங்க, நிறைய பேனல்ஸில் பேசுகிறீங்க. வாட் இஸ் தட் ஒன் திங் அபவுட் தமிழ் சினிமா நீங்கள் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம்னா அது என்னன்னு சொல்கிறீங்க? தமிழ் சினிமான்றதை விட தமிழ் ஆடியன்ஸஸ்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு விசாரணை படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அந்த எடிட்லலாம் படம் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், வி ஆல்வேஸ் டாக், இந்த படம் மெயின் ஸ்ட்ரீமில் அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் வி ஷுட் சே தட் தமிழ் ஆடியன்ஸஸ் தான் மோஸ்ட் இவால்வ்டு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸஸ்ன்னு சொல்லணும்னு நான் சொல்லுவேன். அந்த படத்தை அக்செப்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நம்ம வந்து வேறு எங்கேயுமே செய்ய முடியாத படங்கள், நாட் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பேஸ்லேயும் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸில் மட்டும் இல்லை, இந்த படங்கள்லாம் வந்து ஆர்ட் ஹவுஸ் ஃபில்ம்ஸ்னு சொல்லக்கூடிய படங்களை கூட தமிழ் ஆடியன்ஸஸ் அவங்க படங்களாக மாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் அகெயின் தமிழ் சினிமாவில் வந்து இப்போ தான் அந்த பேரலல் மூவ்மெண்ட்டுன்னு ஒரு மூவ்மெண்ட்டாக தெரியுது. இதுக்கு முன்னாடி 1-2 ஃபில்ம்ஸ் வரும், எந்த படம் எடுத்தாலும் அது மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸஸ்க்கு கேட்டர் பண்ணுற படங்களாகவே தான் இருக்கும். நம்ம சீரியஸாக எடுத்தாலும் அது மெயின் ஸ்ட்ரீமுக்கு போகிற படமாக இருக்கும். அந்த விதத்தில் தட் இஸ் அ யூனிக் குவாலிட்டி ஆஃப் தமிழ் சினிமா. மேடையில் அழகாக சொல்லியிருந்தீங்க, யாராவது அந்த இடத்துல குரலை உயர்த்தி பேசுகிறாங்க இல்லை சத்தம் போடுறாங்க அப்படின்னா ஒரு சில நேரங்கள் வேலையில் அது உங்களுடைய இயலாமையை காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். நிறைய விஷயத்தில் பக்குவப்பட்டு பயங்கரமாக நிறைய விஷயங்கள் அழகாக சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுற நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களை பயங்கர பக்குவப்படுத்தின ஒரு பெண் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க சார்? எல்லா பெண்களுமே என்னை பக்குவப்படுத்துகிறோம். என்ன மட்டும் இல்லை, எல்லாரையுமே பெண்கள் பக்குவப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அம்மா தொடங்கி இப்போ என் பொண்ணு வரைக்கும் எல்லாருமே அதை பண்ணுறாங்க. வண்டர்ஃபுல் சார். ஆல் விமன் ஆர் வெரி ஸ்பெஷல். ஃபேண்டாஸ்டிக். ஸோ சார் நாங்கள் கேட்கல சார், ஐஸ்வர்யா கேட்க சொன்னாங்க, அதனால் உங்களுக்கு வட சென்னை 2 ஏன் கேட்கல அப்படின்றாங்க சார். மைக். தேங்க்யூ ஐஸ்வர்யா, தேங்க்யூ வெரி மச். சீக்கிரம் வரும். அந்த மைக்கை விட சீக்கிரம் சொல்லிட்டீங்க சார், நன்றி. ஃபேண்டாஸ்டிக். ஸோ சார் அந்த வகையில் உமன் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய பல விருதுகளை கொண்டாடி இருக்கிற இந்த JFW மேடையில் அடுத்தபடியாக ட்வின் பேர்ட்ஸ் JFW மூவி அவார்ட்ஸ் 2024 வி கேர் வழங்கும் பெஸ்ட் ஆக்டர்ஸ் கிரிட்டிக்கான விருதை வழங்க போகிறோம். கேன் வி லுக் அட் த நாமினீஸ் ப்ளீஸ்? Twin Birds JFW Movie Awards 2024.
சிறந்த நடிகைக்கான விருது விமர்சகர் தேர்வு பவானி ஸ்ரீ ஃபார் விடுதலை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விடுதலைக்கு வாங்குறதுல. தேங்க்யூ ஸோ மச் வெற்றி சார். எனக்கு தெரியும் அவர் பயங்கரம் பிஸியாக இருக்காருன்னு, இருந்தும் வந்து ஹி மேட் டைம் ஃபார் மீ அண்ட் ஹி கேம். நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ சார். விடுதலை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே வந்து அது காட்ஸ் பிளான் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் என் லைஃப்பில். எனக்கு நிறைய புது அனுபவங்கள், நிறைய புது விஷயங்கள் என் வாழ்க்கையில் வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு ஆடியன்ஸ் அதை ரிசீவ் பண்ண விதம், தமிழரசி அப்படின்ற கேரக்டரோட எவ்வளோ இமோஷ்னலாக கனெக்ட் பண்ணாங்கன்னு அப்படின்னு என்கிட்ட ஒவ்வொரு வாட்டி வந்து சொல்லும் போதெல்லாம் இட்ஸ் அ ஃபீலிங் தட் ஐ கான்ட் ஈவன் டிஸ்கிரைப். அப்படி தான் இருக்கும் எனக்கு. வெற்றி சாருடைய விஷனரியில் ஒரு பங்காக இருந்தது வந்து ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் சார். தேங்க்யூ. இவ்வளோ ஒரு முக்கியமான படைப்பில் என்னை நம்பி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வெற்றி சார் வந்து கொஞ்சம் பொட்டென்ஷியல் பார்த்தா கூட அதுலேருந்து எப்படி பெஸ்ட்டை கொண்டு வர்றது அப்படின்றது தான் வந்து வெற்றி சார் பண்ணுவார். அண்ட் கூட ஒர்க் பண்ணும்போது அவருடைய ஐடியாலஜிஸ், அவர் நேச்சரை அப்ரோச் பண்ணுற விதம், அவருடைய நாலேஜ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த ஃபாரஸ்ட்டில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன இன்செக்ட்ஸை கூட வந்து எந்த விதத்துலேயும் வந்து புண்படுத்திடக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய மெயின் கன்சர்னாக இருந்தது. அவ்வளோ கேர்ஃபுல்லாக, அவ்வளோ கான்ஷியஸாக அவேராக ஷூட் பண்ணார். தெர் இஸ் ஸோ மச் ஐ ஃபீல் ஒன் கேன் லேர்ன் if they are in the sets with Vetri sir. I would like to thank the whole team of Vidudalai, Suri sir for being an extremely kind co-artist, Sethu sir என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து என்னை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆன போது கூட அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனாக எனக்கு வந்து கால் பண்ணி அவ்வளோ என்கரேஜிங்காக பேசினார். எனக்கு ரொம்ப சில பேர் தான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் கண்டிப்பாக ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட். லெஜெண்டரி இளையராஜா சார், அவருடைய முத்தான பாடல்கள், காட்டுமல்லி, உன்னோட நடந்தா, வேல்ராஜ் சார், and then the whole team of விடுதலை. ஜென்ரல் படத்துக்கு போட வேண்டிய எஃபர்ட்டை விட பல மடங்கு போட வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு இருந்தது. எல்லாரும் பயங்கரமாக இந்த படத்துக்காக உழைச்சாங்க. அண்ட் முக்கியமாக என்னுடைய குரு கலைராணி மேம்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஆக்டிங்னு ஒரு விஷயத்தை என் லைஃப்பில் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவங்க தான். ஸோ தேங்க்ஸ் டு ஹர். ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஃப்ளோவில் ஒரு ஹீரோயினோட கனவு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நிறைய ஹீரோயின் சொல்லுவாங்கள்ல, வெற்றிமாறன் சாரோட படத்தில் நடிக்கணும்னுவாங்க, அது நடக்குது. ராஜா சாரோட மியூசிக்கில் ஒரு ஃப்ரேம்லேயாவது நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. காட்டு மல்லியில் உங்களை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தா இந்த மல்லி அந்த மல்லி ஒரே மல்லி அப்படின்ற அளவு கன்ஃபியூஷன் எங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ இது பண்ணீங்க. சார் பற்றி ஸ்பாட்டில் ஏதாவது சொல்லியிருப்பாரு, இல்லை உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாரு, இல்லை இந்த ஒரு விஷயம் நான் பார்த்தேன் செம்மையாக, இது அவரோட பயங்கரமான குவாலிட்டி, உட்காரவே மாட்டாங்க நின்றுட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிக்கான விஷயம் ஏதாவது நீங்கள் நோட் பண்ணுது JFW மேடையில் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. அவருடைய ஐ ஃபார் டீட்டெயிலிங், அப்புறமா வந்து ஒரு எளிமையிலேருந்து ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வெளியில் கொண்டு வர்றது, ரொம்ப லைவாக இருக்கிறத தான் வந்து சார் ரொம்ப விருப்பப்படுவார். ரியாலிட்டியுடைய எதிரொலியை தான் வந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து விருப்பப்படுவார். அண்ட் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இஸ் மை ஃபேவரட். ஐ ஜஸ்ட் லவ் இட் ஸோ மச். ஃபஸ்ட்டு திரைப்படத்தில் நடித்ததே ஒரு பெரிய விஷயம். விடுதலை 1 வரும்போது ஒரு சென்சேஷனல். திரைப்படத்தில் நடித்த உடனே ஃபேமிலியோட ரியாக்ஷன் என்ன இருந்தது? அண்ணா என்ன சொன்னார்? எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகே. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அப்பா கிட்டக்கு வந்து ஐ திங்க் அழுதுட்டாங்களோ வேணுமோ அது மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி அடி வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயந்துட்டாங்க. இல்லை, தேர்ஸ் அ மேஜிக். இல்லை, வெற்றிமாறன் சார் சொன்னார், ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் தான் அந்த மேஜிக்கல் வைப் உருவாச்சு அப்படின்னு ஒரு சொன்னார். அப்படி ஜிவி பிரகாஷ் சார் உங்களுடைய திரைப்படத்தை இந்த பார்த்த உடனே வாட் வாஸ் இஸ் ரியாக்ஷன் டு இட்? என்ன சொன்னார் அவர்? அவர் ஃபர்ஸ்டே பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல்லேயே பார்த்துட்டாரு. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஐ திங்க் வெற்றி சார் கிட்ட தான் சொன்னார். நீங்களே சொல்லுங்க சார். இல்லை, உங்ககிட்ட டேரக்டர் ஏதாவது சொல்லியிருப்பார்ல, என்ன பாப்பா
ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். சுத்தமாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் யுவர். ஃப்ளைட்டு பிடிச்சி அப்படியே வந்துட்டோம். அப்புறம் வெற்றி கிடச்சா எங்கே இருக்கீங்க சொல்ல வரக்கூடாதுன்றாங்க பவானிக்கு. ஸோ திருச்சியிலேருந்து அப்படியே ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துட்டோம். அப்புறம் வெற்றி ஆல்சோ ஹி வாண்டட் டு மேக் இட், சரி பவானிக்காக ஸ்பெஷலாக வருவோம். பிகாஸ் அவங்க வந்து ஷி இஸ் வெரி டேலண்டட் அண்ட் என்னோட ஹெல்ப் எதுவுமே எடுத்துக்கல. அவங்களே வந்து ஆக்டிங் இதெல்லாம் போயிட்டு பண்ணி ஷி காட் த ரோல் ஃபார் ஹர் ஓன் ஹார்ட் ஒர்க். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. நான் ஃபஸ்ட் ஷெட்யூலே பார்த்துட்டேன். எனக்கு வெற்றி எப்பவுமே ஒரு செலக்டட் சர்க்கிள் கொண்டு காம்பார். பிகாஸ் ஹிஸ் ஃபிலிம்ஸ் இவால்வ் இன் இஸ் எடிட். அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஆகுது. ஸோ அப்போ காமிக்கும் போது ஐ வாஸ் லைக் வெற்றி செம்மையாக இருக்குது வெற்றி, நான் என் தங்கச்சின்னு சொல்லலை, செம்மையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஐ ரிமெம்பர் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஷெட்யூல் மேட்டர் நான் மறந்துட்டேன். இப்போ தான் அவங்க சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு, ஆமாம்ல ஃபஸ்ட் ஷெட்யூலே நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு. So she deserved every bit of it. She worked really hard for it, and of course Vetri is known for getting the best performances from people. And in fact நான் ஃபஸ்ட்டு பாடாமல் இருந்தேன். ஒரு 10 படங்கள் வந்து என் மியூசிக்கில் நான் பாடலை. என்னை வந்து சிங்கராக வந்து யாத்தேயில் வெற்றி தான் ஃபோர்ஸ்ட் மீ டு சிங் தட் சாங். நான் வந்து ட்ராக் பாடினேன். அப்புறம் 4-5 பேர் ட்ரை பண்ணோம், நிறைய பேர் ட்ரை பண்ணோம். அப்புறம் he was like உன் ட்ராக்கே நல்லா இருக்கு, நீயே பாடிடு. I was not sure. Then he only made me sing யாத்தே யாத்தே. இன்னைக்கு நான் எந்த கல்ச்சரல்ஸ் போனாலும் யாத்தே யாத்தே தான் பாட வைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி he gets the best out of people and he's got the best out of her and she's done a very nice job. Congrats to her. ப்ரோ வணக்கம். எனக்கு தெரியும் எப்படி ஒரு பாசமான அண்ணன்னு. அது சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தில் வர மாதிரி தான். ஏன்னா அவங்களோட ஸ்பேஸ் அதை தனியாக அவங்க பார்த்துப்பாங்க. பட் ஒரு பிரதராக எவ்வளோ தூரம் போகணுமோ நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தால் கூட சரி ட்ராப் பண்ணி அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு உடனே நீங்கள் கிளம்பிடுவேன். நான் கேட்ட ஒரு நாள் எங்க வந்தார் அண்ணன் டார்லிங் ப்ரோ வந்தால் இருக்கார போகிறேன், அவர் ட்ராப் பண்ணிட்டு உடனே கிளம்பிடுவாருங்க அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்த்து. ஆமாம், அவங்க ஸ்பேஸில் அவங்க ஸ்பேஸ்க்குள்ளே நான் அவ்வளோ வரக்கூடாது. நான் அப்படிலாம் அவங்க ஸ்பேஸ்க்குள்ளே போனால் வெற்றி டென்ஷன் ஆகிடுவார். ஸோ பவானி பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அண்ணன் உங்ககிட்ட வந்து டைரெக்டாக காம்ப்ளிமெண்ட் சொன்னாரா? அவர் எப்பவுமே சொல்லுவார். மீன் இந்த படம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அவர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார், எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. நான் வந்து வெளில இருக்கேன், ஓகே கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொன்னார், நான் பார்த்தேன் பயங்கரமாக இருக்குது. அவர் வெற்றி சார் கிட்ட என்ன சொன்னாருன்றதும் சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, இதே தான் பவானியை பார்த்த மாதிரியே இல்லை அப்படின்னு வந்து நானும் சொன்னேன். அப்புறம் ராஜா சாரும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்த்துட்டு லைக் வென் he said the same thing. ஸோ ஃபைனலாக இட் ஆல்சோ கேம் த்ரூ. நம்ம என்ன தான் ஸ்கெடியூலில் பார்த்தாலும் அது ஃபைனலாக எடிட்டில் வந்து சேரணும்ல. ஸோ இட் ஆல் கேம் த்ரூ அண்ட் இட் ஆல் ஃபெல் இன் பிளேஸ் ஃபார் ஹர். தேங்க்ஸ் டு வெற்றி ஃபார் திஸ். இட் இஸ் வெரி ஸ்பெஷல் நீங்கள் இந்த சர்ப்ரைஸ் கொடுத்ததுக்கு. ஐ நோ யுவர் ஆஃப் அ ஃப்ளைட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தீங்க. வெற்றி சாரும் அதே தான். பவானி யூ வெரி பிளெஸ்ட். ஏன்னா 2 பேர் ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி உங்களை வாழ்த்ததுக்காக இந்த மேடையில் இருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு say a few words about my brother. வந்தேன்றதுக்காக தானே சொன்னேன். அப்படி இல்லை, உண்மையாலே ஐயோ வந்துட்டானே. நோ ஒன் திங் இஸ், என்னுடைய லைஃப்பில் வந்து எனக்கு எல்லா விஷயத்துலையுமே சின்ன வயசுலேருந்தே ஒரு முன்காட்டியாக இருந்தது வந்து அண்ணா தான். இஸ் பின் மை இன்ஸ்பிரேஷன். நிறைய விஷயங்கள் இவங்கள பார்த்து தான், ஐயோ இப்படி இருக்கணும், இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் நிறைய விஷயம் அண்ணாவை பார்த்து தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஹிஸ் பின் மை ஃப்ரெண்ட், மை கைட். ஒரு அண்ணாவாக ஒருத்தங்கக்கிட்ட என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அதை விட எனக்கு ரொம்பவே நிறைய தான் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் மோர் லைக் அ ஃபாதர்லி ஃபிகர் டு மீ. I am so happy to be receiving this award in front of 2 people that I really look up to. So thanks for making this moment so special, JFW. Thank you so much. உங்கள் குடும்பமே இசை குடும்பம் அப்படின்றதுனால கத்திஜா அவர்களையும் மேடை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இந்த ஒரு மூமெண்ட்டில். Katija is so emotional also. Katija, how happy are you in the moment இங்கே நடக்குதுன்னு நினைக்கும்போது? ஓகே, ஸோ என்னன்னா பவானிக்கு வந்து இது ஒன்றும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்களுக்கு இந்த ரோல் கிடைக்கல. அவங்க வந்து விஜய் சார்கிட்ட ஏடியாக இருந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ ஆல்தோ அவங்க இந்த ஃபேமிலியில் இருக்காங்கன்றதுனால she didn't take it for granted. கம்ப்ளீட்டாக she has worked ஹார்ட் ஃபார் இட். நிறைய டைம் ஃபேமிலி கேதரிங்ஸும் அவங்க இருந்ததில்லை. கிளாஸ் இருக்குது, செஷன்ஸ் இருக்குது கலைராணி மேமோட அப்படின்னு நிறைய டைம் she has told.
ஸோ எங்களுக்கு தேர்ட் ஜென்ரேஷனில் ஃபார் மீ மை சிஸ்டர் ரஹிமா அமீனா பவானி ஹஸ் பின் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் அவார்ட் தான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். ஸோ Thank you, Khatija. I mean, Khatija has always been very, very kind and supportive. என்ன விஷயம்னாலும் கால் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்கலாம், பேசலாம். அது மாதிரி தான் எனக்கு. She's a wonderful sister. I'm so blessed to have her. Thank you. தங்கச்சி வந்தாச்சு, இந்த சைடு இன்னொரு தங்கச்சி வந்தாச்சு, அப்புறம் என்ன சாங்கை போட்டுற வேண்டியதானே அப்படின்ற ஃபீலில் தான் டார்லிங் ப்ரோ உங்களை பார்க்குறோம். ஸோ எங்களுக்காக இந்த 2 தங்கைகளுக்காகவும் ஒரு அழகான பாடல் ஜிவி ப்ரோ எங்களுக்காக கொடுக்கணும். அது எப்படின்னா அவங்களோட சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஆசை. ஐயோ, எங்க அண்ணா முன்னாடி பாடதான் இன்னும் பயமா இருக்கும். சும்மா கூட அதான் சும்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், பாடுவான். பாடு வழி நெடுக காட்டு மல்லி கண் பார்த்தூம் கவனமில்ல கையில வரணும் வலுங்காம காத்திருப்பேன் நாம் பறிக்காம மனம் புதுசாயிருக்குதம்மா ஏன் மனம் கரும்பாய் நிக்குதம்மா. சரணம் ஏதோ ஞாபகம். கிட்ட வரும் நேரத்துல எட்டி போற தூரத்துல நீ இருக்க உள்ளுக்குள்ள தன்னை நானே தானே நானே 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 தானே நானே தானே தானே நானே காத்திருப்பேன் நானே தானே நானே தானே. டியூன் தான் தெரியும், லிரிக் ஞாபகம் இல்லை. இந்த அவார்டை வந்து பவானி கொடுத்ததுக்கு வந்து ஐ நீட் டு தேங்க் யூ ஆல். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. டோட்டலி அவுட் ஆஃப் யுவர் ஸ்பேஸ் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கலி வெரி டிமாண்டிங் ஃபில்ம். எந்த பேசிக் அம்யூனிட்டிஸ் கூட இல்லாத இடத்துல அங்கே அந்த க்ரூலேயே வந்து நாங்கள் வந்து வி ஹேட் வெரி லிமிட்டெட் விமென். பிகாஸ் எங்களால் நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ண முடியல. அதில் ஷி ஹேஸ் டு கம் இன். 7 மணிக்கு ஷூட் பண்ணோன்னா ஷி ஹேஸ் டு கம் இன். ஒரு 5 o'clock 5:30 வந்து ரெடி ஆகணும். அண்ட் தென் இஃப் ஷி ஹேஸ் டு டேக் அ பிரேக் ஸ்பாட்லேருந்து ஒரு 45 minutes 1 hour தள்ளி வந்துட்டு தான் ஷி ஹேஸ் டு கெட் பேக். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கலி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்பேஸ். அண்ட் ஷி வாஸ் ஏபிள் டு டூ இட் with so much of commitment and dedication. I think that is something that நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு குவாலிட்டி. நாட் எவ்ரிபடி வில் ஹாவ் த கரேஜ் டு கோ த்ரூ இட். அதாவது இனிஷியலாக வந்தாலும் இவ்வளோ ஒரு இத்தனை நாள் அதை தொடர்ந்து அதே கமிட்மெண்ட்டோடு பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் தே சோஸ் ஹர் ஃபார் திஸ் அவார்ட். தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே அவார்டு கொடுக்க கூப்பிட்ருக்காங்க. நம்ம பயப்படுறோம்ல முதல்ல, இந்த பயத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம், அவ்வளோதான். சார் அடுத்தது எதில் பயப்படுத்த போறீங்க சார்? அது சொல்ல மாட்டேன். ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த மாதிரி பண்ணாலுமே அது மாடர்னாக இருக்கட்டும், கிராமமாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், எதுனாலுமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக என்ன இருக்கோ அது அத்தனையும் பண்ணணும்னு ஆசை. சினிமாவில் வந்து 10 years ஆயிடுச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய ஃபேஸஸ், நிறைய போராட்டங்கள். உங்களுக்கு தான் இந்த அவார்டு கண்டிப்பாக போய் சேரணும். Twin Birds JFW Movie Awards 2024. Title sponsor Twin Birds. Colors you need, fit you want. Powered by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் We Careக்கு வாங்க. Josa Lucas. One India, One Emotion. Weddings by Josa Lucas. Color partner Indicus Paints. Perfect partner Prithvi Women's Innerwear. Co-presented by Chick Strong and Black Shampoo. கூந்தலுக்கான protein therapy. Associate sponsors Sparrow Tiles. ஒவ்வொரு டைலும் ஒரு ஸ்டைல், எல்லா ஸ்டைலையும் ஒரு டைல். Cooker. Food from home. And Finis Fine Mattresses.